லேட்டஸ்ட் பிளாக்பஸ்டர் அண்ணாத்த திரைப்படத்தை இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் பார்த்து ரசியுங்கள். இசை மேடம், தேவி அம்மா மாப்பிள்ளை கிட்ட ஏதோ பேசணுமா? இல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு. ஏன் முடியாதுன்றீங்க? பெரிய ஆளுங்க எல்லாரும் பேசிட்டோம். கல்யாணம் பண்ணிக்க போற அவங்க 2 பேரும் பேசினாதானே மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கு இல்ல சம்பந்தி, அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாம இதெல்லாம் செய்யறோம். இதுக்கு இடையில அவங்க என்ன பேச போறாங்க? இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இல்லங்க. இதோ என் பையனும் பொண்ணு கிட்ட பேசணும்னு துடிக்கிறான். நான் தான் தடுத்து வச்சிருக்கேன். நீங்க பையனையே பேச வேண்டான்னு தடுத்து வச்சிருக்கீங்க. நாங்க பொண்ண பெத்தவங்க எப்படி? 2 பேரும் விரும்புறாங்க, பேசிட்டு போட்டுமே. அவங்க மனம் விட்டு பேசிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல பாருங்க. வாசு, மேலதான் பொண்ணோட ரூம், போய் பேசிட்டு வா. ஏங்க, பேச போலாம்ல? அவங்களே சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள கிட்ட தனியா பேசணும்னு சொன்னியாமே? ஆமா அண்ணி, தாரா அவங்க அம்மா கிட்ட பேசி பார்த்துட்டான். ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்காம போயிட்டாங்க. இங்க பாரு தேவி, நானும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. என்ன இப்படி பேசுறீங்க? இது நடந்துட்டா அப்புறம் எப்படி அண்ணன் கிட்ட எனக்கு கல்யாணத்தை பத்தி பேசுவீங்க? உங்க அண்ணனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. இப்ப கூட அவர்தான் உங்ககிட்ட பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாரு. தயவு செஞ்சு நடக்கட்டும் நினைக்காதீங்க அண்ணி. எப்படியாவது நிறுத்திடணும். எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கீழே கூப்பிடுவாங்க. என்ன பண்றது? மாப்பிள்ளைங்கிற பேர்ல என்ன பார்க்க ஒருத்த மேல வரான்ல, அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தை விட்டுறாத. பக்குவமா பேசி அவனை மட்டும் யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம ஓட வைக்கிறேன். போதுமா? சரி, அவர் வராரு, பார்த்து பேசிக்கோ. ஹலோ, வாங்க. வாங்க. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. நானும் உங்களை மாதிரி தாங்க, உங்களை பார்க்கணும் பேசணும்னு என்கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க ஆம்பளை தானே? இல்ல, இப்படி பொண்ணு மாதிரி வைக்கப்படுறீங்களே, அதான் கேட்டேன். சரிங்க. உங்களை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க. உங்களை பார்த்தா எனக்கு அப்படி எதுவும் தோணலையே. உங்களை கட்டிக்க எனக்கு சம்மதமானு கேட்காம நீங்க எப்படி இங்க வரலாம்? அது உங்க அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்களே. அப்ப எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏங்க போங்க, நீங்க ரொம்ப தமாஷாவே பேசுறீங்க. மாமியார் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பண்ணிப்பாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க வீட்லயும் 3 காரு, வீடு, பங்களா, தோட்டம், தொரவு, ஃபேக்டரி, பிசினஸ்னு நிறைய இருக்கு. உங்க வீட்லயும் சொத்து பலம் நிறைய இருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாங்க. எல்லாம் இருக்கு, ஒன்னா சேர்ந்து வாழ மனசு வேண்டாமா? ஏங்க, மனசு நம்ம கிட்ட தானங்க இருக்கு, நம்ம சொன்னா கேட்காதா? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆமாங்க, பணம் இருக்கிற இடத்துல சந்தோஷத்தானா வந்துருங்க. நம்ம கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க தமாஷ் பண்றீங்க பாத்தீங்களா? புது பொண்ணா இப்பவும் ஃப்ரெஷ்ஷா பல பலன்னு அழகா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
ஏங்க நான் நிஜமா தான் சொல்றேன். நான் இன்னொருத்தருடைய மனைவி. ஆட போங்க. இப்படி சொன்னா நான் உங்களை திட்டிட்டு எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்தா உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத நம்புறீங்களா இல்லையா? ஆட போங்க, சும்மா அதே சொல்லிக்கிட்டு. இப்படி கோவப்படும் நினைச்சீங்களா? மாட்டவே மாட்டேன். நீங்க என்னை ஏமாத்துறதுக்காக தானே நீங்களே ஒரு மஞ்சக்கயிறு எடுத்து கட்டிக்கிட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்க. எனக்கு தெரியுங்க. எங்க இது சத்தியமா கோவில்ல வச்சு அவரை எனக்கு கட்டின தாலி. பரவாயில்லங்க. ஹலோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கட்டின தாலிய காட்டுற, நீங்க பரவாயில்லன்னு சொல்றீங்க? நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாருங்க, தாலி யாருக்கும் தெரியாம மறைச்சு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. வெயிட்டிங். ஐ லவ் யூங்க. நீ தாலிய போட்ட எனக்கு என்ன தொட மாட்டேன்னு வேலிய போட்ட எனக்கு என்ன? பணம்டி, பணம் எப்படி மிஸ் பண்ணுவ? என்னப்பா, பொண்ணுகிட்ட பேசிட்டியா? என்ன தம்பி, பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களா? என்னத்த தம்பின்னு கூப்பிடுறீங்க? அதான் என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம். டேய், பொண்ணு என்னடா சொன்னா? மா, கோயம்புத்தூர்காரங்களுக்கு தானே குறும்பு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனா கோயம்புத்தூருக்கு வாழ வர பொண்ணுக்கு குறும்பு ஜாஸ்தியா இருக்குமா? மூத்தனா நெருங்கிருச்சு, எல்லாரும் வந்தாச்சு. பேசிட்டு இருக்காம ரெண்டு வீட்டுக்காரன் வந்து உட்காருங்கோ. வாங்க. வாங்க வாங்க வாங்க. பொண்ணு வீட்டுக்காரன் அந்த பக்கம் உட்காருங்க, மாப்பிள்ளை வீடு இந்த பக்கம் உட்காருங்க. சார், இது வரைக்கும் எந்த சிக்கல் இல்லாம சபையில வந்து உட்காந்துட்டீங்க. என் தச்சனை வந்துருமுல்ல ஜோசிகாரு. புரியுது புரியுது. நீங்க கொடுத்துருவீங்க. முதல்ல போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இசை, போய் அழைச்சிட்டு வா. போமா. வாசுகிட்ட என்ன பேசுன? அவன் சந்தோஷமா கீழே வரான்.
வாசுவா அவன் சரியான லூசு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் தாலி எடுத்து காட்டுறேன். என்ன மேடம் அது? அவன் பரவாயில்ல, யாருக்கும் தெரியாம மறைச்சு போட்டுக்கோன்னு சொல்றான். நானும் இவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேம்மா, எதுவும் முடியல. எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இப்ப முடியலன்னு கையை விரிக்கிறீங்கல்ல. நீங்க தாலிய காட்டி வேற பேசிருக்கீங்க. அப்படி இருந்தும் எதுவுமே நடக்கலையேம்மா. நிச்சயதார்த்தம் தானே தேவி, நடந்தா நடக்கட்டும். கல்யாணம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்ல அண்ணி. அப்பவும் இப்படிதான் நடக்கும். அந்த லூசு தாலிக்கு மேல தாலி கட்ட தயாரா இருக்கான். என்னால முடியாது. அப்படி நடக்காது. அப்படி நடக்கிற அளவுக்கு நான் இப்ப உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. சரி, இப்ப நீ வா, அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நீ ரெடியாகு. வா வா தெரியுமா? முத்தியா சார், என்ன? இது தச்சன மேட்டர் இல்ல, ஏன் சாதன மேட்டர். கையை கொடுங்க. அங்கிருந்தே சொல்லுங்க. முத்தியா சார், இது வரைக்கும் என் சர்வீஸ்லயே உங்க வீட்டு பங்கன் தான் எந்தவித சிக்கலும் இல்லாம முதல் முறையா நல்லபடியா முடிய போது. ஒரு 10 நிமிஷத்துல இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் உங்க திருவாயை மூடிட்டு அமைதியா இருங்க. சரி. இந்தாம்மா, பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்க. வணக்கம்மா. வாமா. ஆமா, இப்படி உட்காரு. வா உட்காரு. உட்காருமா. நாம பேசுறபடி இதுதான் பொண்ணு பாக்குறது சம்பிரதாயம். இன்னைக்கு தான் நிச்சயார்த்தம். மாப்பிள்ள பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. அப்புறம் அது இதுன்னு பொண்ணு வந்ததுல இருந்து பொண்ணை தாயா பாத்துட்டு இருக்கான். ஏப்பா ரொம்ப பாக்காதப்பா. ஜோசியரே சொல்லுங்க. அவனுக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கே பொண்ணை புடிச்சு போச்சு. சீக்கிரம் தட்ட மாத்துங்க ஐயா. சபையில எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா அமைதியா இருந்தா போதும். அப்ப சபைக்கு சம்மதம். அம்மாடி, நீ ஒரு வார்த்தை சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா பெரியவங்களை தட்ட மாத்த சொல்லலாம். பொண்ணுதான் நான் வந்ததுமே முழு சம்மதம்னு சொல்லிருச்சே. அதுகிட்ட மறுபடியும் ஏன் கேட்க போறீங்க? சபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதான் கேக்குறேன். ஆ, நீ சொல்லுமா. ஏமா நீ சொல்லுமா. ஏமா பாத்துட்டு இருக்க? தேவி,
என்ன தேவி என்ன சொல்லு. எனக்கு சம்மதம் தான் அண்ணன். நான் தான் சொன்னல, என் கணிப்பு எப்பவுமே தவறாதியா. அப்ப ரெண்டு வீட்டுக்காரருக்கும் சம்மதம். அப்ப தட்டை மாத்தி நிச்சயதார்த்த பத்திரத்தை வாசிக்கலாமா? எல்லாம் ஓகே தான். பேச வேண்டியதை பேசி முடிச்சிட்டா. முத்தையா ஐயா, நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன சீர் செய்யப்படணும் சபையில சொல்லிட்டா நல்லா இருக்கும். இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? என் மகன் சொத்துல பாதி பொண்ணுக்கு தான் சொல்லிட்டான். அவன் பேர்ல எவ்வளவு சொத்து பத்து இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அவ்வளவு வசதியா இருக்கு. உங்க சொத்துன்னா பரவாயில்ல, எப்படியாவது பொண்ணு கையில வந்துடும் சொல்லிடலாம். உங்க பையன் சொத்துன்னு சொல்றீல, கூட பிறந்த சொத்தால தானே 1008 பிரச்சனை வரும். ஐயா, நான் இவங்க வயித்துல பிறக்கல. ஆனா இவங்க தான் என் அப்பா அம்மா. தேவி என் தங்கச்சி. ஆயிரம் சொத்து இருந்தாலும் அனாதையா கிடந்த என்ன பெத்தவங்களுக்கு மேல உசுருக்கு உசுரா வளர்த்து ஆளாக்கி இந்த சொத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த உடம்பு வேணா என்னோடதா இருக்கலாம், ஆனா இந்த உசுர இவங்க கொடுத்தது. என் அம்மா, என் அப்பா, என் தங்கச்சி, என் மனைவி, என் பையன் தான் என்னுடைய விலை மதிக்க முடியாத சொத்து. இருக்கிற ஆஸ்தியில பாதி சொத்தை இப்பவே நான் என் தங்கச்சிக்கு எழுதி வச்சிடுறேன். இப்பவே எழுதி தரணும்னு அவசியம் இல்லைங்க. என்ன ஏதுன்னு சபையில பேசணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் சொன்னேன். இவர் வேற. உங்களுக்கெல்லாம் ஓகேனா என் தங்கச்சிக்கு நான் எழுதி கொடுக்கறதுக்கு பத்திரம்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. என் தங்கச்சியை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க முழு சம்மதம் சொல்லுங்க. இந்த நிமிஷமே நான் எழுதி தரேன். எங்களுக்கு முழு சம்மதங்க. உங்க தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பக்கத்துல சைன் பண்ணிட்டீங்கன்னா தட்டை மாத்திடலாம். என்னமா? என்ன மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு? அப்பா, அதை எடுத்துருவாங்க. தம்பி, நாங்க கேட்டோம்னு ஈகோவில் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடாதீங்க. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். அவ சந்தோஷத்தை விட எனக்கு சொத்து ஒன்றும் பெருசல்ல. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்க வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை நாங்க ராணி மாதிரி பாத்துக்கிறோம். இந்தப்பா, நீ சொன்ன மாதிரி பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணிட்ட. கையெழுத்து போடுறதுக்கு பேனா. கடவுளே, இசையம்மா, என்னம்மா?
என்னங்க ஆ? ஆ, அப்பா இந்தாங்கப்பா. குடுறா அத குடு. விஜய் ஒரு நிமிஷம்.